இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஏதேனும் நோய் இருந்தா, வருத்தங்கள் இருந்தா, உடம்பு இயலாம சரியில்லாம இருந்தா, டாக்டர்ட்ட போய் கதைக்கிறதுக்குரிய வாக்கியங்கள்லாம் பார்க்க போறோம். டாக்டர்ட்ட மட்டுமே இல்ல, உங்களுக்கு நார்மலா வருத்தம் இருந்தா, ஒரு கொஞ்சம் காய்ச்சல், தடுமலா இருந்தா கூடயுமே போய் ஃபார்மசியில ஓடி இத சொல்லி நீங்க மருந்து வேண்டுறதுக்குரிய வாக்கியங்கள்லாம் இப்ப நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் என்னட்ட உங்களுக்கு பிரெஞ்சு படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னா, குறிப்பா கதைச்சு பழக விருப்பம்னு சொல்லி சொன்னா, என்ற மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. அதை விட டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா கூடியும் நீங்க மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க. என்னட்ட புது ஃபார்ம்ஸே வாரத்துக்கு டைம் இல்லாத ஆட்களுக்காகவே நான் வந்து மெம்பர்ஷிப் ஒன் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணி அதிலேயுமே நீங்க கோர்ஸா படிச்சு கொள்ளலாம். இப்ப வாங்க, இதுல தெரிகிற இந்த பொருளுக்கு உங்களுக்கு பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. சரியா? இப்ப நாங்க டாக்டர்கிட்ட போய் எங்கட நோய்களை வந்து என்னன்னு சொல்றேன்னு சொல்லி அதுக்குரிய வாக்கியங்களை நாங்க பார்ப்போம். சரியா? அதுல வந்து முதலாவது என்னன்னு சொன்னா, je ne me sens pas bien depuis quelques jours. Je ne me sens pas bien depuis quelques jours. என்றா என்ன? கொஞ்ச நாளா வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது. je me sens pas bien என்று சொன்னா நான் வந்து நல்லா இல்லை. சரியா? அடுத்தது வந்து j'ai mal à la tête. j'ai mal à la tête சொன்னா எனக்கு தலை வலிக்குது. சரியா? அடுத்தது வந்து je tousse beaucoup. je tousse beaucoup சொன்னா எனக்கு கூடுதலா இருமலா இருக்குது. சரியா? தொடர்ச்சியா விடாம இருமுகம் தானே, அதுக்கு நீங்க இப்படி சொல்லலாம். அடுத்தது வந்து j'ai du mal à respirer. j'ai du mal à respirer ன்னு சொன்னா எனக்கு வந்து மூச்சு விட கஷ்டமா இருக்குது. எனக்கு இப்படி சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுக்குரிய அர்த்தம். அடுத்தது வந்து j'ai de la fièvre et des frissons. j'ai de la fièvre et des frissons சொன்னா எனக்கு காய்ச்சலா இருக்குது, அதே சமயம் குளிரா நடுக்கத்தோட காய்ச்சலா இருக்குது. சரியா? அடுத்தது வந்து je ressens une douleur au ventre après avoir mangé. je ressens une douleur au ventre après avoir mangé ன்னு சொன்னா எனக்கு சாப்பிட்ட பிறகு வயிற்றுல வலியா இருக்குது. சரி, வலி மாதிரி நான் உணர்றேன். வயிற்றுல எனக்கு நோகுது, சாப்பிட்ட பிறகு எனக்கு வயிற்றுல நோகுது. அடுத்தது வந்து je me sens très fatigué. je me sens très fatigué ன்னு சொன்னா நான் வந்து மிகவும் சோர்வாக உணர்றேன். சரியா? அடுத்தது வந்து j'ai des vertiges quand je me lève. j'ai des vertiges quand je me lève ன்னு சொன்னா எனக்கு எழும்பேக்க தலைய சுத்துது. சரியா? அடுத்தது வந்து j'ai mal au dos quand je reste assise trop longtemps. நான் வந்து கன நேரமா இருந்து கொண்டிருக்க எனக்கு முதுகு வலிக்குது. தோன்னா பின் முதுகு பக்கம் எனக்கு வலிக்குது, நோகுது. சரி. அடுத்தது வந்து mon genou est gonflé et je ne peux pas bien marcher. mon genou est gonflé et je ne peux pas bien marcher ன்னு சொன்னா இந்த முழங்கால் வந்து வீங்கி இருக்குது,
gonfléண்டா வீங்கி இருக்குது. அதால வந்து என்னால வடிவா நடக்க இயலாம இருக்குது. அடுத்தது வந்து j'ai un rhume et j'ai le nez qui coule. J'ai un rhume et j'ai le nez qui coule ன்னு சொன்னா எனக்கு வந்து தடுமலா இருக்கு, அதோட மூக்காலையும் ஓடிக்கொண்டு இருக்குது. சரியா? அடுத்தது வந்து j'ai une grippe et des courbatures. J'ai une grippe et des courbatures ன்னு சொன்னா எனக்கு வந்து கிரிப்ண்டா காய்ச்சல், தடுமல், தலைவலி எல்லாமே இருக்கு. அதோட சேர்ந்து des courbatures ன்னு சொன்னா உடம்பும் நோகுது, வலிக்குது. சரியா? அடுத்தது வந்து je suis allergique au pollen. J'éternue tout le temps au printemps. Je suis allergique au pollen. J'éternue tout le temps au printemps ன்னு சொன்னா எனக்கு வந்து வசந்தம், இந்த பூக்கள் பூக்கிற காலத்துல வந்து எனக்கு வந்து அலர்ஜிக் பொலன்னு சொன்னா அந்த மகரந்த மணி பட்டு எனக்கு வந்து தும்மிக்கொண்டு ஜெத்தேர்னுவெண்டா தும்முறது, தும்மிக்கொண்டு இருக்கு. சரியா? அடுத்தது வந்து j'ai dormi dans une mauvaise position. Maintenant mon cou est tout tendu. J'ai dormi dans une mauvaise position. Maintenant mon cou est tout tendu ன்னு சொன்னா நான் வந்து நித்திரை கொள்ளைக்க இல்ல படுக்கைக்கு வந்து சரியா படுக்கையில ஒரே பக்கம் கருநேரம் படுத்து கொண்டிருந்தா இல்ல வளம் மாறி படுத்தா எங்களுக்கு கழுத்துக்க பிடிச்சு நோகும். அதைத்தான் நாங்க இப்படி சொல்லுவோம். அடுத்தது வந்து j'ai vomi plusieurs fois depuis hier. J'ai vomi plusieurs fois depuis hier ன்னு சொன்னா நான் நேற்றில இருந்து கூடுதலா சத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். சரியா? அடுத்தது வந்து depuis ce matin j'ai la diarrhée. Depuis ce matin j'ai la diarrhée ன்னு சொன்னா காலையில இருந்து எனக்கு வயிற்றுப்போக்கா இருக்கு. சரியா? அடுத்தது வந்து j'ai des brûlures d'estomac. J'ai des brûlures d'estomac ன்னு சொன்னா எனக்கு வந்து நெஞ்செரிச்சலா இருக்குது. சரியா? சில பேருக்கு சாப்பிட்டோன்னா நெஞ்சுக்குள்ள எரிச்சலா இருக்கும், எரியிற மாதிரி இருக்கும். அதைத்தான் நாங்க des brûlures ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து j'ai mal à l'oreille. J'ai mal à l'oreille ன்னு சொன்னா எனக்கு வந்து காது வலிக்குது, காது நோகுதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து je suis enroué. Je suis enroué ன்னு சொன்னா எனக்கு தொண்டை வந்து கரகரப்பா இருக்குது. Je suis enrouéண்டா இந்த தொண்டை கதைக்க விடாம கொஞ்சம் கரகரப்பா இருக்கிறத நாங்க அப்படி சொல்லுவோம். அடுத்தது வந்து கடைசியா என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ça fait 2 jours que je n'ai pas faim. Ça fait 2 jours que je n'ai pas faim ன்னு சொன்னா எனக்கு வந்து 2 நாளா பசி எடுக்காம இருக்குது. சரியா? இவ்வளவும் தான் நீங்க வந்து டாக்டர்கிட்ட போறதுக்கு இப்ப நார்மலா காய்ச்சல் தடுமல்ண்டா அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேலதிகமா இப்ப குளிர் காய்ச்சலா இருக்கு, உடம்பு நோவுது, பசி இல்லாம இருக்குது, தலை சுத்துது, இதுகள் எல்லாத்தையும் எப்படி சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த 20 வாக்கியங்கள்லையுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதை நீங்க வீட்டுல அடிக்கடி சொல்லி பார்த்து நீங்க டாக்டர்கிட்ட போயக்குள்ளே நீங்களாவே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு.